இப்ப தளபதி 2026க்கு ஆட்சிக்கு வருவாரா இல்லையானா டிஎம்கே ஓட்டு போடுவீங்களா இல்ல ஏடிஎம்கே? நான் வந்து டிவிக்கு தான் ப்ரோ போடுவேன். அவர் விஜய்ன்றது நல்லா செய்யறாரு, ஆட்சிக்கு வராது மாதிரி நல்லா செய்யறாரு. அதெல்லாம் முடிஞ்சது, அம்மாவோட முடிஞ்சது. அம்மாக்கு அப்புறம் யாருமே அதே மாதிரி கொண்டுட்டே வர முடியாது. அவ்வளவுதான். இல்லாத மக்களுக்கு நல்லா பண்றாப்பல. அவர் வந்தா நல்லா இருக்கும்ன்ற நாடு 2026ல நல்லா இருக்கும். இப்போ இது வரைக்கும் நாட்டுல வந்து தளபதி தான் ரெண்டு ஆட்சி தான் இப்ப ஆரம்பம். இப்ப யாருக்கோசம் நீங்க ஓட்டு போடுவீங்க? தளபதி போடுவீங்களா? தளபதி வந்தா மாறலாம், நம்பிக்கை இருக்கு. இதுக்கோசம் நம்ம தளபதிக்கு வந்து ஓட்டு போட்டா என்னென்ன காரியம்லாம் நம்ம செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு ஒரு கோரிக்கை உங்களுக்கு போடலாம். என்ன கோரிக்கை நம்ம செஞ்சு பார்ப்பாரு. இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யணும். ஒரு வழியில பஸ் இல்ல, தண்ணி இல்ல, வீடு இல்ல, அதெல்லாம் இப்ப ஸ்டாலின் வந்து எதுவும் பண்றதில்ல. இல்லாதப்பட்டவங்க சேர்ந்தாலும் அது போதும் ப்ரோ. கன்ஃபார்மா ஜெயிப்பாருன்னு கண்டிப்பா ஜெயிப்பார் ப்ரோ, அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு? கன்ஃபார்மா ஜெயிப்பாருன்னா ரொம்ப எதிர்பார்த்து வச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஆமா. ஜெயிப்பாருன்னு ஆமா. என்ன எதிர்பார்ப்பு மக்களுக்கு தேவை? மக்கள் வந்து நம்புறாங்க அவ்வளோ. விஜய் தான் எல்லாரும் வருவாரு, கடவுள் மாதிரி நம்புறாங்க அவரு. அவர் வந்தா நல்லா இருக்கும் ஆட்சி. ஓகே ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. தளபதி வந்து ஆமா சொன்னாரு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மாடலோட செகண்ட் மாடல் போடுறாங்க. கண்டிப்பா அத பத்தி என்ன பேசுவாருன்னு எதுனா எதிர்பார்க்கிறோம். அவர் பேசுறத பார்த்தா எல்லாமே நியாயமா தான் ப்ரோ பேசுவாரு. ஸ்டாலின் மாரி எந்த எல்லாம் பேச மாட்டாப்பல, கரெக்டா பேசுவாப்புல. நியாயத்துக்கு கரெக்டா கரெக்டா இருக்கிறாப்புல. ஏன்னா நிறைய பேர் விஜயகாந்தனாவை போல சில பேர் சொல்றாங்க, விஜயகாந்தனாவை போல இவரையும் கையை விட்டீங்கன்னா. கண்டிப்பா ஆமா கரெக்டா. இவரை கையை விட மாட்டோம் ப்ரோ. அவரு நம்பிக்கையில நான் கைவிட மாட்டேன்னு நிறைய பேர் சொல்றேன். நம்பிக்கை இருக்கு ப்ரோ. விஜய் தளபதி வந்தாருன்னா இந்த தமிழ்நாடே நல்லா இருக்கும். நல்லா பாத்துப்பாரு வச்சு மக்கள் இல்லாதப்பட்டு நல்லா செய்வாரு. கண்டிப்பா ப்ரோ. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. கண்டிப்பா ப்ரோ. தளபதி வந்தா கன்ஃபார்மா பாதுகாப்பு இருக்கும். கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. இது அம்மா ஆட்சியிலே இருந்தது பாதுகாப்பா. இப்ப இந்த ஆட்சியில யாருக்குமே இல்ல லேடிஸுக்கு. இதுக்கப்புறம் தளபதி வந்தாருன்னா பயங்கரமா பாதுகாப்பு இருக்கும். என்ன ஒரு நம்பிக்கை? எல்லாருமே தளபதி தளபதின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. மாற்றம், நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு. விலைவாசி, ஏழை மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஓகே. இவங்க வந்து வேலைக்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலைக்காரங்களுக்கு ஏழைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தான். அப்படி ஓகேக்கா. என்ன ஒரு நம்பிக்கை? எல்லாருமே வந்து தளபதி வந்தா நல்லா இருக்கும் வரும். கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. எல்லா மக்களும் அவங்க போல பாப்பாங்க நம்பிக்கை. இப்போ நடுவுல வந்து நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நடுவுல வந்து விஜயகாந்தனாவை போல சில மக்கள் வந்து ஏமாற்றி போயிட்டாங்கன்னா உங்களுடைய மனசு என்ன ஆகும்? மக்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னவா உங்களுடைய எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கமா இது பண்ணனா நல்லது. அப்படி செய்யலாம். சரி, இது கொஞ்சம் மாற்றம் பண்ணி பார்க்குமேன்னு எல்லாரும் நினைக்கிறோம். எல்லாரும் நினைக்கிறீங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 2026ல ஒரு புயலே வரப்போகுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது எதிர்பார்க்கலாமா? சொல்ல முடியாதுல. இயற்கையை நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஆமா, இயற்கை வந்து அது நம்ம கைக்குள்ள கிடையாது. ஓகே ஓகே. நீங்க ஓட்டு போட்டா யாருக்கு ஓட்டு? அதான் வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். அது மட்டும் எதிர்பார்க்குறீங்க. ஓகேக்கா, தேங்க்ஸ்.